Welcome to Techie Venkateshh Tamil. I'm a freelancer, content creator and web developer. Last video la Windows 10 OEM version kum retail version kum enna difference nu paathom. Indha video la OEM version yen or website la 500 rupees kum innoru website la 5000 rupees kum sales பண்றாங்க and cheap price க்கு OEM version purchase பண்றது safe ஆனும் பார்க்கலாம். In case உங்களால Windows 10 purchase பண்ண முடியலன்னா Windows 10 எப்படி ஃப்ரீயா யூஸ் பண்றதுனும் இந்த வீடியோல பார்க்கலாம். In case நீங்க இந்த வீடியோவோட part 1 இன்னும் பார்க்கலன்னா description and I buttonல லிங்க் இருக்கு. First அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. Windows 10 OEM and retail keys வந்து சீப்பா கிடைக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல சில இம்பார்ட்டன்ட்டான ரீசன்ஸை இப்ப பார்க்கலாம். Number 1, stolen credit cards. Foreign countries பார்த்தீங்கன்னா stolen credit cards யூஸ் பண்ணி, அதாவது திருடின credit card யூஸ் பண்ணி Windows 10 OEM version பல்கா பர்ச்சேஸ் பண்ணி அதை ஆன்லைனில் ரொம்பவே சீப்பான ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. பட் ஒன்ஸ் பேங்கோ இல்லைனா போலீஸோ ஸ்டோலன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி Windows 10 பர்ச்சேஸ் பண்ணது தெரிஞ்சால் அவங்க மைக்ரோசாஃப்ட்டை காண்டாக்ட் பண்ணி ஸ்டோலன் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண எல்லா லைசன்ஸையும் டீஆக்டிவேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வித்தின் 3 to 6 monthsக்குள்ளே Windows 10 OEM வெர்ஷன் நிறைய பேருக்கு டீஆக்டிவேட் ஆகிறதுக்கு இதுதான் மெயின் ரீசன். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண Windows 10 OEM வெர்ஷன் 3 to 6 monthsக்குள்ளே டீஆக்டிவேட் ஆச்சுன்னா அது ஸ்டோலன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணதாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அன்னவுன் வெப்சைட்டில் Windows 10 OEM வெர்ஷன் ஆர் ரீட்டைல் வெர்ஷன் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நம்பர் 2, கிரே மார்க்கெட். Windows 10ஓட கீஸ் ஒரு சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பான ப்ரைஸ்க்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி சைனாவில் Windows 10ஓட கீஸ் ரொம்பவே சீப்பான ப்ரைஸ் கிடைச்சது. ஸோ சீப்பாக கிடைக்கிற கண்ட்ரியில் பர்ச்சேஸ் பண்ணி அதை இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் சேல்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இது மாதிரி இருந்தது, பட் இப்போ ரொம்ப ரேராக தான் ஒரு சில கண்ட்ரீஸில் இது மாதிரி கிடைக்குது. ஸோ அதிகமாக ஸ்டோலன் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண கீ தான் ஆன்லைனில் சீப்பான ப்ரைஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்பர் 3, வால்யூம் லைசன்ஸ் கீஸ். அதாவது ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸில் Windows 10 OEM கீஸ் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் யூஸ் பண்ணது போக மீதம் இருக்கும் கீஸை ஆன்லைனில் ரீசேல் பண்ணுவாங்க. இதுவும் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். Number 4, pirated or fake keys. இந்த டைப் ஆஃப் Windows 10 கீ வந்து ஹேக்கர்னால் கிரியேட் பண்ணுற கீஸ். ஒரு சில வீக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் Windows 10 அப்டேட் பண்ணிங்கன்னா உடனே டீஆக்டிவேட் ஆகிடும். இந்த டைப் ஆஃப் கீஸ் தான் அதிகமாக ரொம்ப சீப்பான ப்ரைஸுக்கு நிறைய வெப்சைட்ஸில் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இந்த கீஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணியாச்சுன்னா ஓல்டு வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு பேரில் நியூ வெப்சைட் ஓப்பன் பண்ணி ரீசேல் பண்ணுவாங்க. அண்ட் பேமெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸை ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அன்னோன் வெப்சைட்டில் சீப்பான ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. Windows 10 எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களால் Windows 10 ரீட்டைல் இல்லைனா OEM வெர்ஷன் பர்ச்சேஸ் பண்ண முடியலன்னா தயவுசெய்து பைரேட்டட் வெர்ஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. அதில் நிறைய ட்ராபேக்ஸ் அண்ட் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. அதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ Windows 10 எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்டோட வெப்சைட்டில் Windows 10ஓட மீடியா கிரியேஷன் டூல்னு இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த டூலை யூஸ் பண்ணி பென்ட்ரைவில் Windows 10ஓட லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி அதை பூட்டபிள் பென்ட்ரைவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஓல்டு Windows 10 இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஹார்ட் டிஸ்கை ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணுங்கள். நியூவாக டவுன்லோட் பண்ணால் Windows 10 இன்ஸ்டால் பண்ணுங்கள். என்டர் யுவர் ப்ராடக்ட் கீன்னு வர இடத்துல ஐ டோன்ட் ஹேவ் எ ப்ராடக்ட் கீன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதும் டெஸ்க்டாப்பில் ஆக்டிவேட் விண்டோஸ்னு ஒரு வாட்டர் மார்க் மட்டும் வரும். மற்றபடி Windows 10 100% ஜென்யூன் அண்ட் விண்டோஸோட அப்டேட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி பேட்சஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். எப்போ நீங்கள் Windows 10 ரீட்டைல் இல்லைனா OEM வெர்ஷன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அப்போது ஜஸ்ட் ப்ராடக்ட் கீயை மட்டும் என்டர் பண்ணால் போதும். விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகி வாட்டர் மார்க் போயிடும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எல்லா சாஃப்ட்வேர்ஸும் அப்படியே இருக்கும்.
இதுக்கு முன்னாடி இருந்த விண்டோஸ் 7ல் கீ இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. கிரேஸ் பீரியட்னு 30 டேஸ் வரைக்கும் டைம் தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விண்டோஸ் 7 கீ இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. பைரசியை கண்ட்ரோல் பண்ண மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10 வாங்க முடியாதவங்க ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கட்டும்னு இன்டைரக்டாக ஆக்டிவேட் விண்டோஸ்னு வாட்டர் மார்க்கோட யூஸ் பண்ணிக்கட்டும்னு விட்டுட்டாங்க. ஸோ விண்டோஸ் 10 ஆக்டிவேட் பண்ணாமல் பர்சனல் யூஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching our video.